ஹாய் ஜெரி குக்கரி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இப்ப தேங்காய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும். கூடயே வெங்காயம், பச்சை மிளகாய் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வரணும், கோல்டன் ப்ரௌன் கலர்ல, அந்த அளவுக்கு குக் ஆகட்டும். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் வெங்காயம் வரணும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த டைம்ல குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா என்ன ஆகும்னா எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். இது கூட என்ன பண்றேன்னா ஒரு 3 தக்காளி நல்லா பியூரியா அடிச்சிருக்கேன், அதையும் உள்ளக்க ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி மசாலா எண்ணெய் எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப தக்காளி மசாலா தூள் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது கூடயே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணும். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய், சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மையா பேஸ்ட் அரைச்சு கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட என்ன பண்றோம், முருங்கைக்காய் போட்டுக்குவோம். கூடயே நம்ம அரைச்சு வச்சோம்ல பேஸ்ட், அதையும் போட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது கூடயே மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணா சுவையான மீன் குழம்பு ரெடி. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுவோம். இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு. கமன்னு முருங்கைக்காய் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோ சந்திப்போம்.